நாம் வாழும் இந்த இயந்திர வாழ்க்கையில் மாறிவரும் உணவு பழக்கவழக்கம், கலப்பிட உணவு, நல்ல உறக்கம் இல்லாமை, மன அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் ஆண்கள் பலவிதமான பாலியல் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக விரைப்புத்தன்மை. இதற்காக பலரும் சில மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இயற்கை முறையிலேயே சில உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் போதுமானது. ஆண்மை குறைவுக்கு அது பெரும் தீர்வாக அமையும். அந்த வகையில்தான் பூண்டு விரைப்புத்தன்மை பிரச்சினைக்கு நல்ல தீர்வாக அமைந்துள்ளது. பூண்டு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் மிக பொதுவான சமையலறை மூலிகைகளில் ஒன்றாகும். பூண்டு பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்த வருவதற்கு காரணம் அதன் சுவை மட்டுமல்ல, அதன் ஆரோக்கிய பண்புகளும் தான். ஆச்சரியமளிக்கும் வகையில் பூண்டை பயன்படுத்துவது விரைப்புத்தன்மை பிரச்சினைக்கு கூட உதவும். விரைப்புத்தன்மை என்பது உங்களுடைய வாழ்க்கையை கவலையடையச் செய்யும் மற்றும் ஏமாற்றம் அளிக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாகும். ஆனால் விரைப்புத்தன்மையின் பிரச்சனைகளிலிருந்து விடுபெற நீங்கள் பூண்டை உபயோகிக்கலாம். பூண்டில் ஏராளமான பாலிசல்பனைடுகள் உள்ளன. இந்த பாலிசல்பனைடுகள் உடலில் H2S உற்பத்தியை ஊக்குவிக்கின்றன. இந்த H2S இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, இரத்த நாளங்களை தளர்த்துகிறது மற்றும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது. இருதய நோய்கள் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் ஆகியவை விரைப்புத்தன்மைக்கு முக்கிய ஆபத்து காரணிகளாக இருப்பதால் பூண்டு இந்த பிரச்சனைகளை குணப்படுத்தும். இதை தவிர பூண்டில் அலிசின் என்ற பயோ ஆக்டிவ் கலவையும் உள்ளது. இது இரத்த ஓட்டத்தை பெரிதும் மேம்படுத்துகிறது, இதனால் விரைப்புத்தன்மையை குணமாக்குகிறது. ஆய்வுகளின்படி ஒவ்வொரு நாளும் 3 முதல் 4 பூண்டு பற்களை மென்று சாப்பிடுவது விரைப்புத்தன்மை குறைபாடுகள் ஏற்படுவதை தடுக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. நீங்கள் ஏற்கனவே விரைப்புத்தன்மை பிரச்சனையை எதிர்கொண்டிருந்தால் பச்சை பூண்டு கிராம்புகளை வழக்கமாக பயன்படுத்தி 3 மாதங்களுக்குள் இந்த நிலைமையை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாம். விரைப்புத்தன்மையை மேம்படுத்த பூண்டை பயன்படுத்துவதற்கான மற்றொரு வழி இதை பால் அல்லது தேனுடன் உட்கொள்வது. நீங்கள் செய்ய வேண்டியது 2 பல் பூண்டுகளை நசுக்கி பின்னர் அரைத்து பூண்டை 1 டீஸ்பூன் தேனுடன் கலக்கவும். இந்த கலவையை வெறும் வயிற்றில் 3 முதல் 4 மாதங்கள் சாப்பிடுங்கள். விரைவில் உங்களுடைய பாலியல் செயல்திறனில் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். பூண்டின் கடுமையான வாசனை உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலோ அல்லது பூண்டு சாப்பிட்ட பிறகு வாய் துர்நாற்றம் ஏற்பட்டாலோ அதற்கு வேறு விதமான தீர்வுகளும் இருக்கிறது. பூண்டு மாத்திரைகள் மற்றும் சப்ளிமெண்ட்கள் கடைகளில் எளிதாக கிடைக்கின்றன. வாசனையை பற்றி கவலைப்படாமல் இந்த மாத்திரைகளை நீங்கள் எடுத்தும் கொள்ளலாம். இதன் மூலம் நீங்கள் விரைப்புத்தன்மையின் நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களையும் காண்பீர்கள். உங்களுக்கு பச்சை பூண்டு பிடிக்கவில்லை என்றால் உங்கள் உணவில் பூண்டு விழுதை பயன்படுத்தலாம் மற்றும் உணவை சமைக்கும் போது இதனை நீங்கள் சேர்த்தும் கொள்ளலாம். ஆனால் சமைத்த பூண்டு பச்சை பூண்டை போல பலனளிக்காது, மேலும் சிறந்த முடிவுகளுக்கு நீண்ட காலமும் ஆகலாம்.